வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லியோவோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்னு கண்மூடித்தனமா சொல்றான். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். பாக்குற எல்லாரையும் சொல்றான். அப்போ ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த சீரியல் கில்லரை திருப்பி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் கன்னை ரீலோட் பண்றான். அந்த கேப்ல ஃபயர் பண்றான். இப்போ அந்த போலீஸ் ஆபீசரோட கன் உன் கையில. And you have a clean shot. என்ன பண்ணுவ? அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இவனுங்க நிறுத்த போறதில்ல. ஈசல் கூட்டு மாதிரி உன்னை தேடி வந்துட்டு தான் இருக்க போறது. நீங்க இருக்க கூடாது. நீங்க இருக்க உனக்கு தான் ஆபத்து. இனிமே நம்ம லைஃப் இப்பதான் இருக்க போகுதுல பார்த்தி. ஓடணும், ஒழியணும், பயந்து பயந்து சாவணும் இல்ல? குடும்பத்தினால என்ன கை நீட்டுறீங்க? பையன் என்ன மாதிரி இருக்கான்ட்டு ஆளாளுக்கு என்ன பத்தி உயிரிழந்தா நான் என்ன பண்றேன்? நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் உன்னை தேடி நான் இங்க வருவேன். உனக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட சொல்லணும். சொல்லணுமா? Rest in peace. சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு, செமையா இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எதிர்பார்க்கல. அந்த பயந்த ஒரு விஜயா காட்டுறாங்க, அது செமையா இருந்துச்சு. இது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ன்னு அந்த கதையை சொன்னாங்க. மேபி அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி எடுத்திருக்காங்க. இது லியோ தானா இல்ல லியோ வேற ஒருத்தனா அப்படின்னு ஒரு குழப்பம் குழப்பிட்டாங்க. ஏன்னா அவங்கள மாதிரியே நான் இருந்தா ஏதோ கெட்ட வார்த்தை போட்டு ஆமா தெரியல, இது என்னன்னு தெரியல. பயங்கர ஆக்ஷனே பயங்கரமா இருந்துச்சு. அந்த சண்டைலாம் பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பயங்கர இதா இருக்கும். சாண்டியோட இதே பார்க்கும்போது பயமா இருக்கு. அவரோட அந்த லென்ஸ் போட்டு அவரோட ஃபேஸே வித்தியாசமா இருந்துச்சு. மிஸ்கின் இருக்காரு, மன்சூர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. இது என்னவோ ஒண்ணு உள்ள நடக்குது, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளால இதுதான் சொல்லவே முடியல. அந்த மாதிரி இருக்கு. இதுவா இருக்குமான்னு யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு ட்ரைலர்ல. ஃபைட் எல்லாம் பயங்கரமா. அதான் கௌதம் மேனன் சொல்றாரு, லியோ ஒண்ணு அவனே வந்து சொன்னா உண்டு, அப்படி இல்ல அதான் செத்தவன் வந்து சொன்னாதான் உண்டு மாதிரி சொல்றாங்க. அப்ப அவன் செத்துட்டானா இல்ல இவர்தான் ஆக்டிங் போடுறாரா? அது ஒரு குழப்பமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படம் எப்படா வரும், எப்படா பாப்போம் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஐயோ சீக்கிரம் இறக்கி விடுங்க. பயங்கரமா இருக்கு. தளபதி வேற லெவல்ல. அந்த பயங்கர எனக்கு தெரிஞ்சு பயங்கர வயலன்ஸ் ரொம்ப இருக்கும் போல இருக்கு. பார்த்தாலே தெரியுது. பயங்கர சண்டையா இருக்கும். அந்த தீ பிடிச்சி சட்டையை கழட்டுறது வந்து ரொம்ப ஒரிஜினலா எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் தீன்னு நினைக்கிறேன். அது பார்க்கும்போது அந்த சட்டையை கழட்டி அந்த கையில இருந்து எடுக்கும் போதெல்லாம் நெருப்பு பிடிச்சி எழுகிறதெல்லாம் ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த தாடி எல்லாம் நரைச்சிருக்க மாதிரி ஒரு லுக். அதுக்கப்புறம் யங்கான. ஆமா, அதான் கடைசி பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் போடும்போது அந்த கோல்டு கலர்ல தான் வருது லியோ. அந்த லியோ காட்டும் போதுதான் ரெட் கலர் ஆகுது. அதான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்வல்ல தான் ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது படம் வந்தாதான் தெரியும். ஆமா, ட்ரைலரே பயங்கரமா இருக்கு. செமையா இருக்கு. ஓகே.
எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்